இன்னைக்கு நம்ம த சவுண்ட் ஆஃப் மேஜிக்ன்ற கொரியன் டிராமாவோட செகண்ட் எபிசோடு தாங்க பார்க்க போறோம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி கோச்சுக்காம அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அது போக நீங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேஜிக்கல் டிராமா. போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். இந்த டிராமால மொத்தமே 6 எபிசோடு தான் இருக்குன்றனால ஒரு எபிசோடுமே 1 hour டியூரேஷன்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதனால நம்ம ஒரு எபிசோடுமே 2 வீடியோல பார்ப்போம். அப்பதான் உங்களுக்குமே ஒரு லேக் இல்லாம பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். போன எபிசோட்ல ரொம்பவே பயங்கரமான ஒரு பெரிய மேஜிக்கை அந்த மெஜிஷியன் நம்ம ஹீரோனுக்கு பண்ணி காமிச்சிருப்பான். நம்ம யுனாகியுமே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க உட்காந்துமே இந்த மேஜிக் பத்தியே நினைச்சிட்டு இருப்பா. ஒருவேளை நம்ம பார்த்தது பொய்யோ, இல்ல அவ்வளவு ரியலா இருந்துச்சு, எப்படி பொய்யா இருக்க முடியும், கனவா இருக்கும் வாய்ப்பு கிடையாது அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த டாப்பர் பையன் வந்துடுறான், அதாங்க அந்த நைல் டங் வந்துடுறான். இவ இங்கிட்ட அந்த மேஜிக் பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பையன் அங்கிட்டு தனியா ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவள லவ் பண்றான்ல, அதை சொல்றேன். அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேச்சு கொடுக்குறான். நீ அன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்டிருந்தியே, உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு பதிலே கிடையாது, அது குறிப்பா மேஜிக் பத்தி பேசியிருந்தே. நானுமே ஒத்துக்கிறேன், உலகத்துல நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதுல மேஜிக்கு உண்மையா கூட இருக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவன் கையில வச்சிருந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸை நம்ம ஹீரோயினுக்கும் கொடுக்குறேன். நம்ம ஹீரோயின் தான் அந்த மேஜிக் பத்தி நினைச்சிட்டு இருக்கறனால அதனால இவன் பேசின எதுவுமே கவனிக்காம, சொல்ல போனா இவன் உட்கார்ந்ததே கவனிக்காம எந்திரிச்சு போயிடுறான் நம்ம யுனாகி. இங்கிட்டே அவ போனதுக்கு அப்புறம் என்னடா அவ போயிட்டா, அப்ப நான் மனப்பாடம் பண்ணதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு கையில் எழுதி வச்சதை பாக்குறேன். அப்பதான் நமக்கே தெரியுது பையன் யுனாகியை கரெக்ட் பண்றதுக்காண்டி 4-5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கேன் மேஜிக் பத்தி. அப்படியே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருது. போறப்ப அந்த நைல் டங் பையன் என்ன பண்ணி போறான், ரொம்பவே படிச்சு கிழிச்சிட்டான் போல. அதனால அவன் வச்சிருந்த ஒரு புக்கை குப்பை தொட்டில போறான். ஏன்டா டே, இதெல்லாம் எங்க மேக்ஸ் சார் பார்த்தா நீ மொட்டி போட வச்சிருவாருடா, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் இருந்துச்சு. இதை பாக்குறப்ப இதை நம்ம யுனாகியுமே பாத்துறான். அதை பார்த்துட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அந்த புக்கை இவ எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டா அது அவன் புக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நினைச்சிட்டு அந்த புக்கோட அட்டையை மட்டும் கிழிச்சிட்டு நம்ம பொண்ணு எடுத்து உள்ள வச்சுக்கிறது. ரொம்பவே புத்திசாலி பொண்ணா தான் இருக்கும் போல. அப்படியே அவ நேரா அவ பார்ட் டைம் வேலை பார்த்து அந்த ஷாப்பிங் மாலுக்கு போறான். அந்த மால் திறந்திருக்கத பார்த்துட்டு ஐயோ ஒருவேளை அந்த ஓனர் வந்துட்டானோ அப்படின்னு நினைச்சு உள்ள போறா. அங்க வேற ஒரு ஒர்க்கர் வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம யுனாகியுமே அவன்கிட்ட போய் கேக்குறா, நம்ம ஓனருக்கு என்னாச்சு, எங்க போனாருன்னு. அதுக்கு அவர் எங்க போனாருன்னே தெரியல. ஆனா இங்க வேலை பாக்குறவங்களா சொல்றது என்னன்னா, அவர் ஓன் கூட தான் கடைசியா பேச வந்தாரு, அப்ப போனவர் தான் திரும்பி கடைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம யுனாகி ஆஹா டவுட் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நேரா ஸ்கூல் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போறதை விட்டுவிட்டு பயபுல நேரா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகுது. அங்க போய் ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போறான். அங்கிட்ட இங்கிட்டு சுத்தி பாக்குறா. அப்போ ஃபுல்லா என்ன இருக்குன்னா, இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் மேஜிக் யூஸ் பண்ற அந்த காஸ்டியூம்ஸ், அப்புறம் ஒரு மெஜிஷியனுக்கு தேவையான எல்லா பொருளும் உள்ள இருக்கு. இவ்வளவு சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறப்ப இருக்கேன் உள்ளவா அப்படின்னு சந்திரமுகி குரல்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோயினும் பயந்து போய் யார் அது விளையாடாதீங்க ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. போக போக அந்த வாய்ஸுமே கேக்குற பதிலுக்கு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கு. இவளுமே ரொம்ப கியூரியாசிட்டியோட உள்ள போய் பாக்குறா. பார்த்தா நம்ம பச்சைக்கிளி சிவப்பு கலர்ல இருக்கு, அது பஞ்சவர்ணம் நினைக்கிறேன். நம்ம யுனாகியுமே ஓ கிளியா நீ தான் பேசுனியா அப்படின்னு சொல்றான். அந்த கிளியுமே ரொம்பவே நாகரிகம் தெரிஞ்ச கிளி போல, நீ ரொம்பவே அசிங்கமா இருக்கேடி அப்படின்னு சொல்லிதான் வரவேற்குது. இந்த கிளி ரொம்பவே அழகா இருக்கே அப்படின்னு சொல்ல அந்த கிளி அதுக்கு என்ன பண்ண, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கே அப்படி நம்ம யுனாகியை மம்பளுத்துட்டே இருக்கு. சரி இதுட்ட பேசி வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. அப்ப அந்த கிளி உன் பாஸ் ஒரு மோசமானவன், ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொல்லுது. நம்ம யுனாகியுமே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, எங்க பாஸ் தான் சொன்னாரு உன் பாஸ் ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு டேப்பர் ரெக்கார்ட் மாதிரி. நம்ம யுனாகியுமே ஆல்ரெடி இடமே கந்தர்வ கோட்டை மாதிரி இருக்கு, இந்த கிளியை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். இவ இப்படி உள்ளக கிளிட்ட பேசிட்டு இருந்தப்ப அந்த ஸ்மார்ட் பாண்டி கேங் இருக்காங்க பாத்தீங்களா, அதாங்க அந்த புள்ளி கேங். அவங்க 2 பேரும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்துட்டாங்க. என்னைய மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ என்னவோ, கையில ஒரு போனோட அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இந்த மாதிரி ரொம்பவே பயங்கரமான அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம், இதான் நாங்க இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம், அதனால மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இவங்க வெளியில இந்த வீடியோல எடுத்துட்டு இருக்கிறப்ப நம்ம யுனாகி உள்ள இருந்து வரத பாத்துறாங்க. இது நம்ம கூட படிக்கிற அந்த யுனாகி பொண்ணு மாதிரியே இருக்கே, இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே வரதையும் வீடியோ எடுத்துறாங்க. அப்புறம் நம்ம யுனாகி நேரா அவ வீட்டுக்கு போறா. அங்க அவ தங்கச்சி நீ வந்துட்டியா, கூட யாரு இவங்களை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. அப்பதான் நம்ம யுனாகியுமே பக்கத்துல பாக்குறா. யாருன்னு பார்த்தா நம்ம கிரேட் கிரிகாலனும் கூட நிக்கிறாப்ல, அதாங்க அந்த மெஜிஷியனும் கூட வந்திருக்கான். நம்ம யுனாகிக்கு பயங்கர ஷாக்கு. நீ எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, ஒரு மெஜிஷியனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன அப்படி இப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே புரியுது, ஓ நான் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்ததுல இருந்து நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியாக்கும், நல்ல மெஜிஷியன் நீ அப்படின்னு சொல்றான்.
அப்படி நம்ம யுனாகியோட தங்கச்சி, நீ யார் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, பாக்குறவங்கள உன்னை மேஜிக் காரன்னு நினைச்சிட போறாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மெஜிஷியன், அப்படியா நீ அப்படி நினைப்பாங்களா, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு மேஜிக் பண்ணி அதுல முட்டையும் வர வச்சு கொடுக்குறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்பே ஒரு 3 பேர் நம்ம யுனாகி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம யுனாகி வீடு ரொம்பவே சூப்பரான ஒரு சீனரியில வச்சிருப்பாங்க, அழகா செட்டு போட்டிருப்பாங்க. சோ இந்த 3 பேர் யாருன்னா வேற யாரு, இந்நேரத்துல வராங்கன்னா கண்டிப்பா கடங்காரனா தானே இருப்பேன். வந்து நம்ம யுனாகிய பாக்குறாங்க. அவளுமே அவ தங்கச்சி உள்ள போ சொல்லிட்டு பேசலாம்னு சொல்றான். அப்ப அதுல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம யுனாகிட்ட, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன், உனக்கு என்ன குறை வச்சேன், இப்போ ஒழுங்கா உன் அப்பா எங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா உனக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படியே ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்ணோனே நம்ம மெஜிஷியன் வந்துடுறாப்ல, நீ கடன் வாங்கிட்டு வர போனா காசை மட்டும் கேளு, மத்ததெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லி போறேன். அதுக்கு அந்த கடன்காரன், நீ யாரா புதுசா இருக்க, ஓ நீயும் கடன் கொடுத்தனா இருப்ப, சரி சரி வரிசையில நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப இந்த மெஜிஷியன் நம்ம யுனாகிட்ட போய் சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. அதாவது இவன் பண்ண பழைய மேஜிக் எல்லாம் ஞாபகம் வந்துருது. இவளுக்கு தொலை கொடுத்த அந்த ஓனரை மறைய வச்சது, அப்புறம் அந்த பெரிய மேஜிக் பண்ணி காட்டுது எல்லாமே நினைச்சு பாக்குறான். அப்படியே மனசுக்குள்ள சொல்றா, நீ என்னை உண்மையிலே காப்பாத்தணும்னு நினைச்சேனா இவங்க கேக்குற அந்த காசை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நினைக்கிறான். இவன் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாலும் என்னன்னு தெரியல, நம்ம மெஜிஷியன் இப்படி இவன் மனசுல நினைச்சோன்னே எந்திரிச்சு போயிடுறான். அப்படியே அவங்க முன்னாடி போய் ஒரு 4 சீட்டு கட்டு எடுத்து நீட்டுறான். நான் கூட கடன் தான் அடிக்க போறேன்னு நினைச்சா இவனடா சீட்டு கட்டு விளையாட கூப்பிடுறேன் அப்படின்னு உங்களை மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே அவங்கிட்ட இதுல இருந்து ஒரு கார்டு எடு அப்படி நீட்டிட்டு அந்த கார்டு எல்லாத்தையுமே காசா மாத்திடுறான். அதோட அந்த மேஜிக் நிக்கல, அந்த காசு எல்லாம் சேர்த்து அதுல ஒரு திரி மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே மேல தூக்கி போறான். அந்த காசு அப்படியே ஒரு வெடிகுண்டு மாதிரி ஆகி வானத்துல போய் பயங்கரமா வெடிக்குது. அந்த ஃப்ரேம் பாக்குறதுக்கே செம சூப்பரா இருக்கு. அப்படியே மேல இருந்து பனை மலை மாதிரி இவங்க மேல விழுகுது. அந்த கடங்காரங்களும், ஐயோ இந்த காசு நம்ம தேடி வந்ததும் நிறைய காசு இருக்கும் போலே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காசு எல்லாமே புறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே பயங்கர சந்தோஷம், நம்ம அம்மா தான் இவன் நம்ம காண்டி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க போல அப்படி இப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே கீழே கிடந்து ஒரு காசு எடுத்து பாக்குறா. அப்பதான் தெரியுது அது இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, டூப்ளிகேட் காசு, அந்த காசு. அத அந்த கடங்காரங்களுமே பாத்துறாங்க. பாஸ் இது உண்மையான காசு கிடையாது, இது பொய் காசு அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம மெஜிஷியன் வெடியாக்குனா இப்ப நம்ம மெஜிஷியனுக்கே வெடிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம யுனாகியுமே அவங்க கையில காலில் விழுந்து, நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு காசு கொடுத்துறேன் இப்ப விட்டுருங்கன்னு சொல்லி போயிடுறாங்க. அப்ப அந்த மெஜிஷியன், பாத்தியா நான் இந்த வாட்டி எல்லாத்தையும் மறைய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏண்டா நான் காசு அடுத்த வாட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலே அவங்க போயிருப்பாங்க இல்லடா, நீ ஏண்டா ஒரு ரத்தத்தெல்லாம் சிந்தி இப்படி என்னை காப்பாத்துற அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே அவன் என்ன சொல்றானா, இனிமேல் என்னைய பார்க்க வராத, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மெஜிஷியனும் எந்திரிச்சு போயிட்டான் தானே நினைக்கிறீங்க, அதான் இல்ல. அப்படியே ஒரு சாங் வருது. நம்ம ஹீரோ அவ கஷ்டத்தை சொல்ற மாதிரியும் அந்த மெஜிஷியன் அந்த கஷ்டத்துக்குலாம் ஆன்சர் சொல்ற மாதிரியும் அந்த சாங் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே. அப்படியே அவங்க ஷேடோ எல்லாம் காட்டுவாங்க, அது பறந்து போற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. இப்படியே அந்த சாங்குமே முடிஞ்சிரும், அடுத்த நாளும் ஆயிரும். அப்ப இந்த ஸ்ட்ரிக்டான டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். வெளியில ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கும். அதை பத்தி தான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பான். நீங்க அவங்கள பாத்திருந்தாவோ இல்ல அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க, அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க அப்படி இப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வெளியில வந்து இந்த அம்மாட்டி சொல்லுவான், நான் எல்லார்ட்டையுமே கேட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லுவான். இங்கிட்டு நம்ம யுனாகி அந்த நைல் டங்கோட புக் வச்சிருக்கிறத அவன் பாத்துருவான். அதை நம்ம யுனாகியுமே பாத்துருவா. பார்த்தோன்னு ஒளிச்சு வைப்பா. அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா வரும், ஆஹா இவளுக்கு இந்த டேரி மில்க் ரோஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேஸ்ட் போலப்பா, இந்த புக் வச்சு தான் கரெக்ட் பண்ணணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் இருக்கிற எல்லா புது புக்குமே எடுத்து மேல வச்சு சீனை போடுவேன் நம்ம ஆளு. அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த ஹீரோயின், ஒரு புக் எனக்கு படிக்க தெரியா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு உடனே நம்ம நைல் டங், அதெல்லாம் முடியாது, நான் எல்லாத்தையும் படிக்கணும், ஒருவேளை நீ கிளாஸ் முடிஞ்சோடனே லைப்ரரிக்கு வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூட்டை கொடுப்பேன். நம்ம யுனாகியுமே சரி நான் வரேன் படிப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நேரா ஸ்கூல் முடிஞ்சோடனே 2 பேருமே லைப்ரரியில போய் உட்காந்துருவாங்க. நம்ம நைல் டங்குக்கோ ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல, அவ்வளவு பதட்டத்துல இருப்பேன் நம்ம பையன். அப்படியே இந்த புக் படிக்கிறத வச்சு நம்ம லவ் டெவலப் பண்ணுவேன். பாக்கெட்ல இருந்து ஏர்பாட்ஸ் எடுத்து ஒன்னு இவன் மாட்டி இன்னொன்னு நம்ம யுனாகிட்ட கொடுத்து, இந்த கேளு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அப்படியே அவங்க கேட்கிற பாட்டை வச்சு நம்ம இமேஜினேஷன்லயே ஒரு சாங்குக்கு போயிருவாப்ல. அப்படியே நம்ம தமிழ் படம் மாதிரி சிம்லா ஹிமாலயாஸ்னு அவங்க ஒரு லொகேஷன்ல வச்சு அந்த சாங் ஓட்டிட்டு இருப்பாங்க. இங்கிட்ட இவங்க இப்படி லைப்ரரியில இருக்கிறப்ப அந்த சைடு அந்த புள்ளி கேங் இருக்கு பாத்தீங்களா, அங்கிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம யுனாகி மாதிரியே அந்த ஸ்டேஜ் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே உள்ள போறாங்க. ஏன்னா இவ்வளவு மர்மமான விஷயம் நம்ம ஊர்ல இருக்குன்னு சொன்னா லைக்ஸ் அல்லுமா இல்லையா, அதனால இப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கிளியுமே பாத்துறாங்க. நம்ம யுனாகிய பார்த்தோன்னே எவ்வளவு ஆர்வமா பேசுச்சு அந்த கிளி. ஆனா இவங்களை பார்த்தோன்னே மதிக்கவே இல்லை. இவ்வளவு அது பேசும் சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா, அது கொஞ்சம் கூட மதிக்கல. உடனே ஒரு அளவுக்கு மேல பொறுமை இழந்துட்டு அதை போட்டு பாடா படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பயாச்சும் பேசுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி அதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறப்பயே நம்ம மெஜிஷியன் வந்துடுறாப்ல.
வந்துட்டு இவங்க இந்த கிளி இப்படி பண்றதையும் பாத்துறேன். அப்படியே இந்த சைடு நம்ம யுனாகியும் நைல்டங்கும் லைப்ரரி விட்டு வெளியே வராங்க. பயங்கரமா மழை பெய்யுது. அப்படி 2 பேரும் ஒரு கொடையை பிடிச்சிட்டு நடந்து வராங்க. அப்ப நம்ம நைல்டங் கேக்குறான், நீ ஈவினிங் ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு. அதுக்கு நம்ம யுனாகி, இல்ல நான் ஈவினிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீ அதுக்கப்புறமாச்சும் ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு கேட்க, இல்ல அதுக்கடுத்து நான் பார்ட் டைம் வேலை பாக்குறேன்ல அங்க போயிருவேன் அப்படின்னு சொல்றான். பா ரொம்ப பிஸியா இருக்க போலயே, இந்த வீக்கெண்டாச்சும் ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு கேக்குறேன். நம்ம யுனாகியுமே அதுக்கு வீக்கெண்டா அப்ப என்ன பிளான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம நைல்டங் ஏதோ டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குற மாதிரி, அப்ப நம்ம இந்த வீக்கெண்ட்ல இருந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம யுனாகிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இந்த ஸ்கூல்லே ரொம்ப அழகான பையன், நல்லா படிக்கிற பையன் வேற, இவன் வந்து நம்மகிட்ட ப்ரொபோஸ் பண்றான், இப்ப நம்ம என்ன சொல்றது அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிட்டே இருக்கான். அதே நேரத்துல அங்கிட்டு அந்த மெஜிஷியனை போட்டு இவங்க பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. நீ உண்மையிலேயே மெஜிஷியன் தானா, உன்னை மாதிரி ஆளுகளாம் நல்லா வித்த கத்து வச்சு தானே மேஜிக்னு சொல்லி ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மெஜிஷியனே பொறுமை இழந்துருவான். சரி இப்போ உனக்கு மேஜிக் தானே பண்ணி காட்டணும், உன்னை 2 ஆக்குற மேஜிக்கை நான் பண்ணி காட்டவா அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லுவான். மேஜிக்குமே ரெடி ஆயிடுறாங்க. இங்கிட்டு நம்ம நைல்டங் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்துல இருக்கான். அதே சமயத்துல அந்த சைடு நம்ம மெஜிஷியன் உண்மையான மெஜிஷியனா இல்ல இந்த கிரேட் கிரிகாலன் மாதிரி ஒரு பொய் சொல்ற பயலா அப்படின்னு அவங்க வீடியோ வச்சுட்டு ரெடியா பாத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கிளிஃப் ஹேங்கரோட இந்த எபிசோட முடிச்சுக்குருவோம். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே பயங்கர ட்விஸ்டோட இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம யுனாகி கிளாஸ்ல ஒரு பொண்ணு காணாம இருந்தா பாத்தீங்களா, அவ காணாம போனதுக்கும் நம்ம மெஜிஷியனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். இதை விட பயங்கர ட்விஸ்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் இப்ப பார்த்தா ஸ்பாயிலர் ஆகி போயிடும். அதனால நம்ம அதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். சோ நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்ல வேணாம், இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா மட்டும் ஒரு கமெண்ட போட்டு விட்டுருங்க. அதை வச்சுதான் எனக்கும் இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. எல்லா எபிசோடும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க. அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் பாக்குறதுக்கு உங்களுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்படியே உங்களுக்காக ரொம்பவே நல்ல நல்ல சீரிஸ் டிராமா தேடி தேடி அப்லோட் பண்ற என்னைய ஒரு மனுஷனை நினைச்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்கி விட்டுருங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோல பாப்போம். இல்ல அடுத்த எபிசோட்லயே பாப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.